மூன்றாவதாக ஒரு காரியம் பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, நாம் கர்த்தர் பட்சமா இருக்கணும். ஆமென் என்று சொல்கிறேன். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, நாம் கர்த்தர் பட்சமா இருக்க வேண்டும். கர்த்தர் பட்சத்தில் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கர்த்தருடைய வேலையை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கர்த்தர் கட்டளையிடுகிற வேலையை செய்யணும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். என்ன கண்பானவர்களே, சோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். மார்க் 9:40. நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நமக்கு விரோதமாய் இராதவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறான். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று பார்க்கும் பொழுது, யோவான் இயேசுவை நோக்கி சொல்லுகிறான், போதகரே, நம்மை பின்பற்றாத ஒருவன் என்ன செய்கிறான்? உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறான். நம்மை பின்பற்றாதவன் உம்முடைய நாமத்தினால என்ன செய்யறான்? பிசாசு துரத்துகிறான். அவன் நம்மை பின்பற்றாததுனால அவனை தடுத்தோம் என்று சொல்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார் 39வது வசனத்திலே, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினால் அற்புதம் செய்கிறவன் எளிதில் என்னை குறித்து என்ன செய்ய மாட்டான்? தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமா இராதவன் நம்முடைய பட்சத்தில் தான் இருக்கிறான். அப்ப அவன் செய்தது என்ன? ஊழியம் செய்கிறான். கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் என்ன செய்கிறான்? பிசாசுகளை துரத்துகிறான், அற்புதங்கள் செய்கிறான். அப்ப ஊழியம் செய்கிறவன் அவருடைய பட்சத்தில் இருக்கிறாங்க. ஆமென். இப்ப நாம் அவருடைய பட்சத்தில் இருந்து ஊழியம் செய்யணும். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை பிறகு கொடுக்கணும். கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே வியாதிஸ்தர்களை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுகமாக்க வேண்டும். அவர்கள் தான் கர்த்தபட்சமாக இருக்கிறவர்கள். கர்த்தர் எப்படி சுகமாக்குவார்? கர்த்தர் எப்படி ரட்சிப்பார்? யாரை கொண்டு ரட்சிப்பார்? சொல்லுங்க. தேவதூதரை கொண்டா? நம்மை கொண்டார்? நம்மை கொண்டு தான் செய்வார். தேவதூதரை கொண்டு கிடையாது. யாரை கொண்டு செய்வார்? நம்மை கொண்டுதான் செய்வார். அப்ப நாம் அவருடைய பட்சத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய இதயத்தின் ஏக்கத்தை, அவருடைய ஆத்ம தாகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தீர்க்க வேண்டும். அவர் சொல்லுகிற, அவர் கட்டளையிடுகிற வேலையை செய்யணும். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் கட்டளை என்ன? புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன செய்யுங்கள்? சீசராக பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவங்களுக்கு என்ன கொடுங்கள்? ஞானஸ்நானம். மத்தேயு 28:19 வாசிக்கிறோம். அதுதான் இயேசுவின் கட்டளை. அவருடைய பட்சத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் கட்டளையை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய